கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 7/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. உடைய கிருபை உடைய ஆனந்த தைலத்தினாலே இவரை அப்பா நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்படியாக நீர் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நீதிமொழிகள் 10:30 படி நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கப்பட்ட வார்த்தையின்படி அப்பா இவர் அசைக்கப்படாதபடி கிருபையை தாங்கி வழிநடத்தும்படியாக அப்பா நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/11/2020 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 தேசத்தில் நன்மையான இவர்களை நீர் கட்டளையிடும் தகப்பனே. என் தேவனுடைய கிருபை தேசத்திலிருந்து செயல்படும்படியா ஜெபிக்கிறபடி மகிமின் பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கிருபை அப்பா தேசத்தில் உண்டாகட்டும் தகப்பனே. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை தரும்படி நீர் செய்வீராக. விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும். தேசத்தில் விடுதலையின் அனுபவத்தை நீர் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை மீது ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.